பல்வேறு வரலாற்று சிறப்புகளை உள்ளடக்கிய இந்த தஞ்சை கல்விமனையுடைய ஒரு மிக சிறப்புமிக்க கோயில் நகரமாக விளங்கக்கூடிய நமது கும்பகோணத்தில் இந்த மகாமக குளக்கரையில் இங்கு இந்த ஒரு ஆலயத்தில் எனக்கும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய நமது இனிய நண்பர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கம். முதலில் இந்த அரங்கத்தினுடைய தலைவர் அவர்களே, மிகச்சிறந்த சான்றாளர், அவர்களை பற்றி நிறைய பேச கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களை வீட்டில் போய் அவருடன் பார்த்துருக்கேன். நிறைய வேலைகளில் பண்ணியிருக்காங்க, பட்டிமன்றம் கல்வியாளம் நிறைய பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆண்டுகளாக கல்லூரி பேராசிரியர் மச்சனுடைய மனைவிக்கு இவங்க தான் பேராசிரியர். அதனால் அவங்க ஆசிரியர் ஐயாவை பார்க்க சொன்னாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக பார்த்தா இன்னைக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களே வந்து பக்கத்தில் இருந்த அரங்கத்தின் தலைவராக இருப்பாங்க. நன்றி, அவங்களுடைய வணக்கம். அடுத்தது இங்கே வரவேற்புரை நல்கிய இனிய பெருந்தகை ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். இங்கு வந்துள்ள மிகப்பெரிய சான்றாளர் பெருமக்கள் முன்பு ஒரு சிறு பிள்ளையாக இங்கே வந்து நான் உட்கார்ந்துள்ளேன். உண்மையிலேயே அறிவிலும் நெறிவிலும் பல்வேறு கல்வி கேள்விகளில் தோய்ந்து பல்வேறு உரைகளை கேட்டு நீங்கள்லாம் செழுமையுடைய சிந்தையுடையவர்கள். உங்கள் முன்னால் நான் பேசுவதற்கு வந்துள்ளேன். ஒரு சிறு பிள்ளைகள் விளையாடுகின்ற பொழுது நீங்கள் எல்லாம் எப்படி ரசிப்பீர்களோ அது போல பாருங்க. குற்றங்களை நீக்கி தயவு செய்து மண்ணில் திறந்து கொண்டு தருங்க. இங்கே வந்து நேற்று தான் இதை சொன்னாங்க. இந்த மாதிரி கார்த்திகை நாளைக்கு பேசுறீங்களான்னு பள்ளிக்கூடத்தில் வழிபட்டு ஐயா பேசுனாங்க. பண்ணி ஏதாவது ஒரு தலைப்பு சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் எப்படி யோசிக்கல, உடனே சித்தர் பாடல்கள் வாழ்வியல் ஒரு தலைப்பு சொல்லிட்டேன். சரி, சொன்னதுக்கு அப்புறம் நேற்று பள்ளிக்கூடம் தான் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பள்ளிக்கூடம் உண்டு எங்களுக்கு 2 நாள் விடுமுறை போட்டு சித்தர் பாடல்களை பற்றி சிந்திக்கின்ற அளவுக்கு நான் வந்து பெரிய அறிவாளி அப்படின்னா நிச்சயமா இல்லை. ஏன்னா ரசிக்கின்ற ஒரு ஆள். சித்தர் பாடல்களை ரசிச்சிருக்கேன், பல நாள் படிச்சிருக்கிறேன், ரசிச்சிருக்கேன். ஆனால் அதனுடைய உட்பொருள் ஐயா சொன்ன மாதிரி இன்னும் எனக்கே நிறைய விளங்காத உட்பொருள்கள் இருக்கு. இதுதான் இன்னைக்கு யோசிச்ச வாழக்கூடிய சித்தராக இருக்கக்கூடிய 76 ஆண்டுகளுக்கு முன்னால சித்தர்கிட்டையும் ஒரு வித்தையை எடுத்து இன்னைய வரையும் சதா விடாமல் தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு குருநாதரா எனக்கு தீட்சை கொடுத்து சேலத்துக்கு பக்கத்தில் சித்தாசனம்னு ஒன்று இருக்கு. அதாவது ஆம்பூருக்கு பக்கத்தில் அம்மம்பாளையம்னு பேர். அங்கே உள்ள சிவானந்தரை குருவாக கொண்டு இந்த சித்தவித்தைங்கிற ஒரு வித்தையை எனக்கும் பயிற்சி கொடுத்தாங்க. 1999 ஜூன் மாதம் 3ஆம் தேதி. அதே ஜூன் மாதம் 3ஆம் தேதி, அதாவது 2000 என்ன உங்களுக்கு வேலை எதுவும் வாப்பான்னு சொல்லி 5ஆம் தேதி வந்ததுன்னு சொல்லி ஒரு ஃபோன் வந்தது. இந்த துறைக்கு நான் வந்ததுக்கு என்ன ஒரு காரணம்னா, இது நம்ப வச்சது. என்னன்னா குருக்கு உபதேசமாக கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும். அவங்க என்கிட்ட கேட்ட காணிக்கையில் நான் கொடுக்க வேண்டியது என்னன்னா புலால் உண்ணுகின்ற ஒரு பழக்கம் தான் நமக்கு இருந்தது. அந்த புலால் உண்பதை அன்னையிலேருந்து நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்காரங்களும் விட்டுட்டாங்க. எங்கள் குடும்பம் சரி குடும்பமாக மாறிச்சு. எதுக்கு சொல்கிறோம்னா, ஒரு சித்தர் வித்தைக்கு ஒரு வித்தையை எடுத்து சித்தர் பாடல்கள் சித்தராக வாழ்வதற்கு அது ஒரு கலை. இன்னைக்கு 98 வயசை நிறைவு செய்கிற திருவாயில் இருக்காங்க. ஒரு மனிதன் என்பவர் 100 வயது வாழலாம், 120 வயது வாழலாம் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்றோம். அது மாதிரி உள்ள ஒருத்தவரை கூப்பிட்டு உங்களோட சேர்ந்து நானும் கேட்டேன்னா அது நல்லா இருக்குதுன்னு ஒரு காலையில் ஒரு சிந்தனை கொடுத்துச்சு. உடனே இன்னைக்கு மத்தியானம் புறத்து அவங்க இங்கே தான் இருக்காங்க. அதனால பார்க்குறவங்க நிறைய அவங்ககிட்ட புதஞ்சு கிடைக்குது. சித்தர் பாடலுடைய ரகசியங்கள், சித்தர் பாடல்கள் நிறைய கிடைக்குது. அதனால அவங்களை பேச வச்சு நீ கேட்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா உங்களோட சேர்ந்து நானும் கேட்கணும்னு. அதுக்கு முன்னாடி இந்த சித்தர்கள்னா யாரு, அவங்கள பற்றி என்ன செய்திங்கிறத மட்டும், அதாவது நுழைவும் நம்ம செய்தியை சொல்லிட்டு ஒளிவாங்கி அவங்ககிட்ட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக மனிதன் வந்து 6 அறிவு நம்ம சொல்லி சொல்கிறோம். உயிரினங்களை தொல்காப்பியர் அறிவின் படி தொகுத்தார். அறிவு என்பது என்ன அப்படின்னா, இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன், இந்த இடத்துல திரும்பி ஒரு தண்ணி ஓடுச்சுன்னா என்னுடைய காலுக்கு ஒன்றே தெரியும். தொடு உணர்வுன்னு பேர். அதை வந்து ஒன்றறிவதுவே ஒற்றறிவதுவே அப்படின்னாரு தொல்காப்பியர். 2வது அறிவு அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்குன்னா, கருத்துவரையும் தொடு உணர்வு, நாக்குன்னு ஒரு குரல் பேசிக்கிட்டு இருக்கு, அது சுவைக்கிற ஒன்றை கொடுத்தது. அது 2வது அறிவாக நம்ம சொன்னாங்க. 3வது அறிவுங்கிறது நம்மளுடைய மூக்கு. அடுத்தது 4வது அறிவுங்கிறது கண். 5வது அறிவுங்கிறது காது.
இப்ப இந்த 5 புலன்களையும் அறிவாக கட்டமைச்சாங்க தொல்காப்பியர். ஏன்னா தொல்காப்பியர் சொல்லக்கூடிய தனக்கு முன்னால உள்ள சார்ந்தவர்கள் இப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தொல்காப்பியத்துல உள்ள நூற்பாக்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் என்மனார் புலவர், சிவனியர், எனக்கு முன்னாடி சொன்னவங்களே அவங்க அதிகமா குறிப்பிடுவாங்க. அது மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி பல்வேறு நூல்கள் இருந்து பல்வேறு ஆராய்ச்சிகள் பண்ணி அவங்க இந்த 6வது அறிவு அப்படின்னா என்ன அப்படிங்கிற இந்த 6வது அறிவு என்ன சிறப்பு அப்படிங்கிறத ஒரு தீர்மானம் பண்ணாங்க. அந்த 6வது அறிவு தான் மனம் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. 6வது அறிவு மனநே அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்லுவோம். இப்ப இந்த 5 புலனறிவுகளையும் இந்த 6வது அறிவாகிய மனம்ங்கிற ஒரு அறிவு சரியாக இருந்தால் இந்த உலகமானது சரியாக இருக்கும். அப்ப இந்த மனம் தான் என்ன செய்யும்? இந்த மனம் என்பது நிலைநிறுத்த முடியுமா? அது ஒரு இடத்துல நிற்குமா? அது புலன்கள் வழிக்கு அது செயல்படுமா, இல்ல மனதின் வழிக்கு புலன்கள் செயல்படுமா? இதுதான் பல்வேறு வகையா நமக்கு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. இப்ப மனம்ங்கிறது நமக்கு அடங்கணும்னா இது எப்படிலாம் அடக்கலாம் அப்படிங்கிறதுல நமக்கு சுவை, முதல்ல சுவை இருக்கு, இல்ல தொடு உணர்வு இருக்கு. உடம்பு என்ன பண்ணுது? அந்த ஒரு பனிக்காலம் இல்ல கோடைக்காலம் அந்த உணர்வுகளுக்கு நம்ம ஆட்படுறோம். இருக்கமா இருக்குன்னா உடனே ஒரு மியூசிக்கை தெரிஞ்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்தது சுவை விரும்புகிறோம், அடுத்தது பேசுறதுக்கு விரும்புகிறோம், அதுக்குள்ள கண்டிப்பாக பேசிக்கிட்டே இருக்க விரும்புகிறோம். அது மாதிரி ஒவ்வொரு புலனும் எப்படி இருந்தால் கூட நமக்கு என்ன செய்யுது? இந்த புலன்கள் நமக்கு ஆசையை கொண்டு வந்து கொடுத்துருக்கே. இதை எல்லாமே வழிநடத்தக்கூடிய மனம்ங்கிற ஒரு கருவியை தான் நம்ம முன்னோர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணாங்க. அது ஆராய்ச்சிக்கே இருக்கு. அந்த மனம்ங்கிற ஒரு கருவியை சரியாக யாரெல்லாம் கைகொள்கிறார்களோ அவர்கள் தான் சித்தர்கள். சித்தம்னா மனம். ஐயாவை மாதிரி ஒரு பெரிய சாந்தாளரை உட்காந்து வச்சுட்டு நாங்கள் பேசுவதற்கே கொஞ்சம் தயக்கமா இருக்கு. 2 பக்கமும் மிகப்பெரிய ஜாம்பவான்களை உட்கார வச்சுட்டு பச்சை புள்ள எப்போதுமே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லலாம். ஒரு சுவை நாம ஒரு தேநீர் சாப்பிட்டு அப்புறம் இனிப்பு சாப்பிட்டா கொஞ்சம் கூடுதலாக தெரியும். முதல்ல இனிப்பை சாப்பிட்டு அப்புறம் தேநீர் குடிச்சோம்னா சர்க்கரையே போடலன்னு சொல்லுவோம். அல்வா ஒரு 100 கிராம் சாப்பிட்டு மறுபடியும் ஒரு தேநீர் சாப்பிட்டோம்னா என்னங்க சர்க்கரையே இல்லைன்னு சொல்லுவோம். ஏன்னா பெரிய உணர்வை நம்ம பெற்றதுக்கு அப்புறம் சிறிய உணர்வு அதை புரிஞ்சிக்க முடியாது. அதனால சிறிய உணர்வுலேருந்து பெரிய உணர்வுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 2 பக்கமும் இருக்கிற மிகப்பெரிய சான்றாளர்கள் இந்த புலனறிவு அப்படிங்கிறது இருக்கு. இந்த புலனறிவை இந்த மனம்ங்கிறது எப்படி அடக்கி ஆகுது, இந்த மனம்ங்கிறத எப்படிலாம் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. இந்த மனதை பல்வேறு கோணங்கள் ஆராய்ச்சி பண்ணி இதை ஒரு மனிதன் நிலைநிறுத்த ஆரம்பிச்சுட்டா அவனுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும். இதற்காக ஒரு பேரின்மை அடைவதுதான் மனித பிறகு இருக்க வேண்டியது. என்ன அப்படியா சொன்ன மாதிரி அரிய மிகப்பின் எழுதுகளோ அறிந்து அறிந்து மனிதரால் பிறத்தல் அறிந்து அதனினும் அறிந்து குறுக்கு சிறு பேடி நீக்கி பிறத்தல் அறிந்து அதனினும் அறிந்து தானமும் கல்வியும் நயத்தல் அறிந்து. ஏன்னா அரிய இந்த பிரிவில தானமும் கல்வியும் நயத்தல் என்பது மிகப்பெரிய அரிய 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 வாய்ப்பாக பெற்றது இந்த மனித பிரிவி. இந்த பிரிவில மட்டும்தான் நம்ம ஞானத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது இந்த சித்தர்கள் எல்லாம் உணர்ந்தாங்க. இதை உணர்கின்ற பொழுது அவங்க தியானம் பண்ணவுள்ள இந்த புறங்கள் அதுக்கு இடையூறா இருக்கா அப்படிங்கிறதுல மனம்ங்கிறத புறங்கள் இருக்க ஆரம்பிச்சுன்னா அந்த மனம்ங்கிறது நிற்காத நான் கண்ண முடிட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு மீதிங்க ஒரு நல்ல மனம் வருதுன்னா இந்த கவனம் சிதையுது. ஒரு நல்ல பாட்டு கேட்டால் மனம் சிதையுது. இந்த மனசை என்ன செய்யுது? புறங்கள் கலைக்க பார்க்குது. அப்ப மனம் என்னும் மாடனுக்கு தாண்டவ கோணம், இந்த மண்டலமும் வாழ்த்தது என்னன்னா தாண்டவ கோணம். தாண்டவ கோணத்துக்குள்ள மனம்ங்கிற மாடு எப்படி அடங்கும் அப்படின்னாங்க. அதற்கு ஒரு சின்ன கதையை நம்ம சொல்றோம். லாபோஸ்ன்னு சொல்லுவாங்க. சீன தத்துவ அறிஞர் ஞானி, சீன ஞானி. அவர்கிட்ட ஒரு அரசர் அவரை பற்றி கேள்விப்பட்டு இவரை பார்க்கணும்னு வந்தார். வரவுல இவங்க தோட்டத்துல பூக்கள் எல்லாம் கட்டி ஓட்டிட்டு இருந்தாராம். இதை பார்த்த உடனே அப்பா இந்த மாதிரி ஒரு ஞானியை பார்க்க வந்திருக்கேன், இவர் இங்கே இருக்காருன்னு கேட்டாராம். சரி என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கன்னா, நான் இவர் தான் அவருக்கு தெரியல. சொன்ன உடனே இல்லை நான் அரசனாக இருக்கேன், ஆனால் எனக்கு குடும்பம் வந்துகிட்டே இருக்கு, அதனால நீங்கள் எனக்கு ஏதாவது அறிவு சொல்லுங்க. சரிப்பா அதனால பரவாயில்ல, நீ நாளைக்கு வந்துடு, உனக்கு நாளைக்கு காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் இங்கே வந்துடு, உனக்கு சொல்கிறேன். அதே மாதிரி மறுநாள் காலையில் அவரு விடிய தூங்கவே இல்லை. அதான் நம்ம குருநாதரை பார்க்க போகிறோம்,
அவர் வந்து என்ன நமக்கு ஆழ்வார்கள் சொல்ல போகிறாருன்னு தெரியல. அதனால் நம்ம நாளைக்கு போகிறோம். காலையில் 5 மணிக்கெலாம் முன்னாடி அப்படியே தூங்காமல் வந்து காலையில் 5 மணிக்கு நேராக வந்து அவரை பார்த்தார். அவர் வந்து ஒன்றுமே சொல்லியா, இங்கே இருக்கிற வானிலை தண்ணி நிற்பாங்க எடுத்துக்க, சுற்றி பூச்செடிகள் இருக்குது, ஒரு 20 பூச்செடி இருக்குது. இந்த பூச்செடிகள்லாம் மட்டும் தண்ணி மட்டும் ஊற்றுக்குவா. ஆனால் ஒன்றே ஒன்று, தண்ணி ஊற்றக்குள்ள நீ வந்து வேறு எந்த சிந்தனையும் உனக்கு இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது வந்துருச்சுன்னா நீ மறுத்து முதல் செடியிலேருந்து ஊற்றாருக்கு. ஒரு 3வது செடியில் தண்ணி ஊற்றக்குள்ள ஒரு சிந்தனை வந்துருச்சுன்னா நீ திரும்ப முதல் செடியிலேருந்து ஊற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை நீங்கள் மட்டும் சொன்னார். சரிங்கய்யா, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான வேலை தானே. நம்ம என்ன செய்வோம், பூச்செடிக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த தண்ணி ஊற்றுறது ரொம்ப இனிமையானதாக இருக்குது அப்படின்னு இந்த தண்ணி வேலை எடுத்துக்கிட்டு அவர் போய் முதல் செடிக்கு தண்ணி ஊற்றினார். ஊற்றிட்டு 2வது செடிக்கு தண்ணி ஊற்றக்குள்ள அவருடைய சிந்தனை செஞ்சுட்டான். ஆனால் நம்ம அண்ணன் பூச்செடி இருக்கு, அதெல்லாம் யாரும் தண்ணி ஊற்றுவாங்க யோசனை பண்ணுறான். இப்போ உடனே அவர் சொன்ன நேர்மை தவறாத அரசு. அவர் என்ன பண்ணார், ஆனாடா நம்ம என்ன வரக்கூடாதுன்னு சொன்னாருன்னு மறுபடியும் இங்கே வந்துட்டாரா, முதல் செடிக்கு தண்ணி ஊற்றினாரா. ஊற்றிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டே வந்தார். எதுவும் நினைக்காம இருக்கணும். அடுத்தது 3வது செடிக்கு தண்ணி ஊற்றினவர் 4வது செடிக்கு ஊற்ற ஆரம்பித்ததும், அடடா அரண்மனையில் நிறைய வேலைகள் இருக்கு, நீங்கள் மந்திரி சபை போகுமே, நம்ம போக வேண்டியது இருக்குமே, இன்னைக்கு நம்ம போனால் என்ன வருதுன்னு நினைச்சாரோ. வேற ஒரு எண்ணம் குறிக்கிட்ட உடனே, அடடா என்னடா அது எண்ணத்தை குறிக்கிட்டு இப்போதான் எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. திரும்ப உடனே மறுபடியும் முதல் செடி கொடுத்தாரு. மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு போனாரா. 4வது செடி வந்துருந்தான். 5வது செடி வந்த உடனே மறுபடியும் அவர் எண்ணம் வந்து பழைய ரசிகர்கள் படையிறதெல்லாம் பேசிக்கிட்டாங்க. ஒற்றர்கள் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஏதாவது சிக்கல் வந்து என்ன பண்ணுறாங்க. ஆக பணம் என்பது நிற்கவே இல்லை. நாம் எதை வந்து செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அப்போதான் நம்ம மனமானது என்ன பண்ணுறோம்னா மிக வேகமாக செயல்பட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப சிரமமாக இருக்கணும்னு சொன்னார். இந்த மனதை யார் வென்றார்களோ அவர்களை சித்தர்கள் சொல்றாங்க. சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் சித்தர்கள். சித்தம்னா அறிவு. உங்களுக்கு அறிவுடையவர்களை சொல்லுவாங்க, மனம் அறிவுடையவர்களை சொல்லுவாங்க. இதை பற்றியெல்லாம் விரிவாக ஐயா பேச இருக்கிறாங்க. அதனால நான் கோடிட்டு காட்டிட்டு தான் போக போகிறேன். இந்த கோடிட்டு காட்டுறது ஐயா வந்து விரிவாக பேச போகிறாங்க. இந்த மனம்ங்கிற சித்தம்ங்கிறது இருக்கு இல்லையா, இந்த மனம்னா அறிவுன்னு நம்ம சொல்லுவோம். அறிவுன்னா அப்போ நமக்குலாம் இல்லையா அப்படின்னா திருவள்ளுவர் தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அறிவுனா எது அறிவு? நன்றின்பால் வைப்பது அறிவு. நல்லதின் பக்கம் ஒரு அறிவு செயல்படுத்தினால அதுக்கு அறிவுக்கு பேர் அப்படின்னாரு. அப்படிப்பட்ட நன்றின்பால் வைக்கின்ற இந்த அறிவை இந்த சாதாரண அறிவாக இருக்கிறத பேரறிவாக மாற்றி மனதை சரியாக வசம் நடத்தி அந்த மனதை தான் சொல்லுகின்றபடியெல்லாம் வழிநடத்தினவங்கள இரவாத பேரின் நிலையை அடைஞ்சாங்க. அவர்களை தான் நம்ம சித்தர்கள் அப்படின்னு சொன்னோம். அந்த சித்தர்கள் தமிழ்நாட்டில் அளவற்ற பேர். அதில் வந்து நமக்கு எண்ணிக்கையின் காரணமாக ஐயா மாதிரி உள்ள புலவர் ஐயா தான் சொன்னோம். எண்ணிக்கையின் காரணமாகவோ ஏதோ 18க்கு நமக்கு நிறைய தொடர்பு உண்டு. என்ன அப்படின்னா நமக்கு 18 கீழ்கணக்கு நூல், 18 மேற்கணக்கு நூல், 18 சித்தர்கள், 18 புராணங்கள், அதே மாதிரி 18 நாள் போர், 18 மாதங்கள் போர், எல்லாமே இந்த 18 நம்ம முன்னோர்கள் ஏதோ ஒரு சூட்சமத்தின் காரணமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுபோல இந்த சித்தர்கள் நிறைய சித்தர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வழியில் நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா வந்து ஒரு வைத்தியர். இவங்க எங்கே இருக்காங்கன்னா சிதம்பரத்துக்கு பக்கத்தில் நெய்வாசல்னு ஒரு ஊர். அந்த நெய்வாசலில் இவங்க பாரம்பரியமான வைத்தியர் குடும்பம். அவங்க அப்பா அவங்க தாத்தா அப்படின்னு பாரம்பரிய வைத்தியர் குடும்பம். அதனால அங்கே வைத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இப்போதைக்கு சாக்கோட்டைக்கும் இப்போ இடையில ஒரு பகுதியில் இருக்காங்க. அதனால இன்னைக்கு பார்த்து தான் அவங்கள சரி கூப்பிட்டு வந்துடுவோம். ஏன்னா வாசி யோகம் செஞ்சு அதனால பலன் பெற்றவங்களே. ஏன்னா நான் பேசணுங்கிறத பொதுவாக சின்ன பிள்ளை பேசணும்னு விரும்பும். அது மாதிரி நான் பேசணுங்கிறத விரும்புகிறாரு. இருந்தாலும் அவங்களுடைய பேச்சை நம்ம தான் கேட்கணுங்கிறதுக்காக நாம் வந்து திருமணம் சொன்னாங்க இல்லையா, எனக்கு இன்னும் பெருகை மையம்னு. அதுபோல இவங்களுடைய சிந்தனை ஒரு சில பேர் வட்டத்தோடு இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு பதிவாக அவங்களுடைய பேச்சை நம்ம கேட்கணுங்கிறதுக்காக அப்படி அழைச்சிக்கோங்க. இதில் என்ன அப்படின்னா நாம் ஒரு சில சிந்தனைகள் ஒரு சில செய்திகளை மட்டும் நான் அந்த வாழ்வியல் சொன்னதுனால சொல்லிட்டு அவங்ககிட்ட அந்த மேடையை கொடுக்குறேன். நம்ம கடுவழி சிந்தனை உங்களுக்கு தெரியும், ஆனந்த கணிப்பு வச்சிருக்காரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு எதுன்னா, நந்த வனத்தில் ஒரு ஆண்டியே அவன் 4 மாதமாய் குயவன்
பாட்டானது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு. சித்தர்கள் பாட்டில் என்ன ஒரு சிறப்புன்னா, இந்த சந்த நயம், எளிமை, இது எல்லாரும் கேட்கறதுக்கு ரசிக்கிற, எல்லாரும் இந்த பாட்டை வாயால பாடிக்கிட்டே காலங்கள்னா சுமந்துக்கிட்டே வருவாங்க. ஆனா ஆச்சரியத்தில் ஒருத்தவங்க அதில் உள்ள உட்பொருளை புரிஞ்சுட்டு அவங்க அதை பயன்படுத்தி மேலே போவாங்க. இதனால இந்த சந்த நயம், ஓசை நயத்தெல்லாம் சிவனையா அவங்க உட்பொருளை வச்சு ஒவ்வொரு பாட்டா சொன்னாங்க. அதுல முதல் 2 வரி என்னன்னா, பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் செய்தே எவன் கொண்டோடி போவான், பாவம் செய்யாதிரு மனமே. முதல்ல மனசுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மனமானது பாவத்தினுடைய விளைவுகளாக பாவத்தை பெருகிட்டே இருக்கும். எது சரி எது தவறுங்கிறதுலாம் ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய கூட்டிக்கிட்டே இருக்கும் மனசு. புலன்கள் அதுக்கு உரப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த புலன்கள் கேட்கறதெல்லாம் இந்த மனமானது தேடி ஒரு நாளைக்கு கலைச்சி போய் நினைவிழந்து விழுந்துடும். அந்த நினைவிழந்து விழுகிற அதோகதின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த அதோகதியை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு தான் இந்த பாசி யோகம். அதுல முதல்ல இந்த மனசுக்கு அவங்க கலைக்கிறாங்க, மனமே நீ பாவம் செய்யாது. இதுல இயமம் நியமம் சொல்லுவாங்க. இவரெல்லாம் பெரிய செய்தினாலும் உள்ள போல இயமம் என்னங்க அப்படின்னா, நம்மளுடைய வாழ்வியல் என்ன, வாழ்க்கையில முதல்ல உடம்ப நம்ம பேணக்கூடிய இந்த செயல்களை செய்யாமல் இருக்கிற பழக்க வழக்கங்கள். அடுத்தது என்னன்னா, நமக்கு எதனால தீங்கு வரும், கல்லுண்ணாமை, பெருமானை கிடையாமை, உலாவுண்ணாமை, வரிசையாக சொல்லுவாங்க. இது எல்லாருமே இந்த நியமத்துக்கு அப்புறம் நியமம் அப்படின்னா, நியமம்னா என்னங்க அப்படின்னா, நியமம் நல்ல பழக்க வழக்கத்தோட ஒரு மனிதன் பாடுகின்ற பொழுது பிற உயிர்களுக்கே தீங்கு நினைக்காமல் தன்னை சுத்தம் பண்ணிக்கிட்டே ஒரு மனிதன் தன்னை சுற்றி நடக்கின்ற இயற்கைக்கு கேடு இல்லாம வாழ்ந்தான்னா அதை ஒரு பெரிய சொன்னாங்க. அடுத்தது ஆசனங்கள். இந்த உடம்பு இல்லைன்னா இந்த உயிர் தனியாக இயங்க முடியாது. இந்த உயிர் இல்லைன்னா உடம்பு இயங்க முடியாது. அதனால்தான் திருமூலர் சொல்றோம், எல்லாருக்கும் தெரிஞ்சவாறு உடம்பால் அடியில் உயிரார் அழிவர் தினமிட விஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னாரு. என்ன காரணம், இந்த உடம்பு இது இருக்கின்ற பொழுதுதான் ஞானத்தை அடைய முடியும். உடம்பு மட்டும் தனியா இருந்தால் அதுக்கு சபம்னு பேர், உயிர் மட்டும் தனியா இருந்தால் அதுக்கு கிரீத்து சாஸ்திரி பேர். ஒரு தனித்தனியா இருக்கின்றப்ப வேற பேர். அது ரெண்டு ஒன்னா மனிதனாகிய நாம தான் பண்ணுறோம். இந்த மனிதனா இருக்கிற நாம தான் ஞான நிலையை அடையிறதுக்கான வாய்ப்புகளை இறைவன் கொடுத்துருக்கான். அந்த இறைவன் கொடுத்த அந்த வாய்ப்புகளை இந்த சித்தர்கள் மிக துல்லியமா உணர்ந்து அதன்படி அவர்கள் வாழ்ந்து மீண்டும் பிறவாத பேரின்மலை அடையணுங்கிறதே அவருடைய வாழ்நாள் லட்சியமா இருந்து அதுபோல உருவத்திலிருந்து அனுபவமா மாறி வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுல என்ன நான் அடிக்கடி ஐயா நான் எங்க மனசுல பார்த்தது என்னன்னா, ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றுல கருவுல இருக்கு. அது விதிக்கப்படுறனால 220 நாள், 300 நாளே உலக வழக்கப்படி ஒரு 300 நாள். அந்த குழந்தைக்கு தாயினுடைய கருவறை என்பது ஒரு செல்வெட்டை வெட்ட மாதிரி இருக்கு. அது நேரடியாக தொப்புள் கொடியோட வரல, அதனால தனியாக மெல்ல வேண்டிய நேரம் இல்லை, உணவை மெல்ல வேண்டியதில்லை. அது அழகா இருக்கு. அம்மா நமக்கு உள்ள தாளாடுற மாதிரி இருக்கு. அம்மா பாட்டு கேட்குறது நல்லா மகிழ்ச்சியா இருக்கு. அந்த குழந்தை நினைக்குது, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு, நான் இன்னும் ஒரு 7 மாதம் இங்கே இருந்துட்டு வரேன்னு சொன்னா, இதுவரையும் எனக்கு உயிர் கொடுத்த அந்த இடமானது அது என்னவா மாறிடும், அந்த காலத்துக்கு அப்புறம் அது அந்த இடத்த புறப்படலைன்னா, புறப்பட்டு இந்த புறப்படத்துக்கு வரலன்னா அது என்ன ஆகிடும், உயிர் கொடுத்த ஒரு இடமே உயிரை எடுக்கின்ற ஒரு இடமா மாறி வரணும். அதுபோல இந்த பிரபஞ்சத்துல இந்த உடம்புங்கிறது ஒரு சட்டை. நம்ம சொன்னது மாதிரி இந்த உடம்புங்கிற சட்டை என்ன செஞ்சுட்டே இருக்கு, நாள்தோறும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆனா வளர்ச்சி இல்லை. உங்களுக்கு சொல்ற மாதிரி நாலுன்னா ஒன்று போல் காட்டி உயிரியும் பாலன்னு உணர்வாரு தெரிவிப்பார். நாலுன்னு ஒன்று போல காட்டும், ஆனா உயிரை அறுக்கக்கூடிய பாலுடாதுன்னு சொன்னார். அதுவும் நம்ம வாழ்ந்துட்டு இறந்துகிட்டு வரும். இப்படிப்பட்ட இந்த நாளோடு இறக்கின்ற இந்த வாழ்நாளை நாம எப்படி மீண்டும் பிறவாத ஒரு நிலையை எப்படி அடைய முடியும்? அதுதான் சிவனுடைய திருவடி நிலை நம்ம பற்றி நிற்கிறதுன்னு சொல்லி சித்தாந்தம் சொல்லுகின்றது. சித்தர்கள் என்ன சொல்றாங்க, இந்த உருவ நிலையிலிருந்து விரும்பிய உயிரை தனியா பிரிச்சு தனியா வாழ முடியும். நினைச்சு பாருங்க, இன்னைக்கு பொருள்களை தனியா பொருள்கள் இருக்கு. இங்க இருந்தபடிய நாம இப்ப அமெரிக்காவில் கூட தொலைபேசியில பேச முடியும். அது போல இந்த போல விட்டு அந்த பொருளுக்கு, அந்த போல விட்டு இந்த பொருளுக்கு பார்க்க முடியும்னா முடியுங்கிறத நிரூபிக்கிறது தான் நம்மளுடைய சித்தர்கள்.
உட்கார்ந்த இடத்துல இந்த பொருள்கள் எல்லாம் அவங்க கண்ணு தெரிஞ்சுது. அதனாலதான் ஜோதிட கலைன்னு உருவாக்கி இந்த உடம்பை காப்பாற்றுறது வைத்திய கலைன்னு ஒரு மருத்துவ கலையை அவங்க கற்றுக்கிட்டாங்க. உடல் கூறுகளை கூட ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த உடம்புல எங்கெங்க என்னென்ன சக்கரை இருக்கு, அது எப்படி இயங்குது, அதை இயக்கணும்னா மனிதர்கள் என்னென்ன செய்யணும், இதெல்லாம் உட்கார்ந்து நுணுகி 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 பலதால ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுக்கு எதெல்லாம் பேர் தெரிகின்ற செயலோ அந்த எண்ணங்கள் தடைபடுகின்றது. நம்ம பைகை செய்கிற பழக்க வழக்கங்கள் தடைபடுகின்றது. அந்த பழக்க வழக்கங்கள்லாம் தடைபடுகின்ற போது இதெல்லாம் நீ முக்கியப்பா அடுத்த நிலை அடைய முடியும். முதல் படியே என்னன்னா, நீ வாழ்வியலை சரியா வச்சுக்க. உன்னுடைய வாழ்வியல்ல ஒழுக்கம்ங்கிற ஒரு ஒழுங்காக இருந்ததுன்னா வாழ்க்கை எல்லாமே அதுலேருந்து பிறக்கிறதா. என்ன ஒரு அழகா சொல்லுவாரு, புறத்தாற்றில் அதாவது அறத்தாற்றில் வாழ்க்கை ஆக்குவானாற்றில் புறத்தாற்றில் போய் பெறுவதவன் அப்படிங்கிறார். அறவழிகளுக்கு இல்வாழ்க்கை நடக்கிறத விட புறவழியில் போய் நடாயிருப்பானே அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அதனால அறவழியில் வாழ்தலை நாம சிந்தர்களோ முன்னோர்களோ வாழ்வியல் அறக்கலாக சொல்லி கொடுத்தாங்க. அதற்கு நிறைய பாடல்கள் திருமலராக இருக்கலாம், சிவபாக்கியராக இருக்கலாம். சொல்லரும் சூது போய் மோசம் செய்தால் சுற்றத்தை முற்றாய் குடைத்திடும் நாசம், நல்ல பக்தி விசுவாசம் என்ற நாளும் மனிதற்கு நன்மையாம் நேசம். சொல்லரும் சூது போய் மோசம், எவ்வளவு அருமையான வார்த்தை. சொல்லரும் சூது போய் மோசம் செய்தால் சுற்றத்தை முற்றாய் குடைத்திடும் நாசம். உன் குடும்பம் இல்லடா, நீ உன் வம்சமே அழிப்பு போவோம், பொய் சொல்லாத, சூது பண்ணாத. இது ஒவ்வொன்றுகிட்ட ஒரு இலக்கியங்கள் படித்தேன். உங்களுக்கு ஒவ்வொரு சூதாடுனா என்ன உலகத்தையே ஒரு மகாபாரதம் எழுதினேன். சூது விரும்பியல் அவையார் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நிறையா ஒவ்வொன்றுக்குமே வாழ்வியல் தான் எல்லாருமே எல்லாம் பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு ஞானிகள் எல்லாருமே இந்த வாழ்வியலை ஏதாவது ஒரு வகையில் இந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக, இந்த மக்கள் எல்லாம் நல்ல நிலை அடைவதற்காக சித்தர்கள் தன்னுடைய வாழ்நாள் பூரா அவங்க அடைஞ்ச இன்பத்தை நமக்கு உணர்த்தணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக திருமூலர் 3000 ஆண்டுகள் இருந்தாருங்கிறது உங்களுக்கு வரலாறு தெரியும். ஒரு மனிதன் 3000 ஆண்டுகள் வர முடியாத யாரும் போய் சொல்றாங்க அப்படிங்கிற இந்த வாழ்கின்ற வாழ்க்கையினுடைய எப்படி இருக்க முடியும், எதனால அவர் சொன்னாங்க அப்படின்னா, இன்னைக்கு மீனாட்சி ஒரு இயக்கத்தை கேட்டுருக்கீங்க. அவங்க திருமூலருடைய வரலாறு 3000 ஆண்டுகள் தவறாக சொல்லப்பட்டுள்ளது. அவங்க 5000 ஆண்டுகள் இருந்ததா திருமந்திரத்திலே சொல்லுவாங்க. அவங்க எத்தனை ஆண்டுகள் இருந்ததா? 5000 ஆண்டுகள் இருந்ததா. தமிழ் 3000 திருமந்திரத்துக்கு இன்னொரு பேரும் உண்டு. அப்ப இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நூல்கள்லாம் கட்டுக்கிட்டா நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு இந்த நூல்கள் சொல்கின்ற முப்பொருளை நாமெல்லாம் வராமல் இந்த பிறவியத்தினுடைய பேருக்கு நிலை அடையறதுக்கு நாமெல்லாம் ஏதாவது செஞ்சோம்னா, இந்த கோயில்னா என்ன என்கிட்ட பேசிக்கிட்டோன்னு சொல்லுவாங்க. கோயில்னா என்ன அப்படின்னா அதை ஒரு நாள் பேசிக்கிட்டோம். கோன்னா சப்தம், கோன்னா அரசன், கோன்னா உங்களுக்கு தெரியும் இறைவன். இந்த மாதிரி கோங்கிறது சப்தம். கோவில் இப்போ நான் பேசுகிற அந்த கோயிலில் எக்கோ அடிக்கும், நான் கைத்தட்டோம்னா எதிர்ப்பு. அதுபோல இந்த உடம்புல எதிரொலி இருக்கின்றவர்களே சப்தம் எடுக்கிறவர்களே உடம்பு ஏன் சப்தம் இல்லைன்னா இல்லை. அதனாலதான் அவங்க நடமாடும் கோயில் நம்பர் கொண்டியில் அப்படின்னாங்க. நடமாடுகின்ற கோயிலாகிய இந்த உடம்பை சொன்னாங்க. இந்த உடம்பை எப்போ அப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே நம்ம ஐயா பேச போறாங்க. அதுபடி அழகடி சித்தர், அழுகுடி சித்தர்னு சொல்லுவாங்க. அழுகுடி சித்தர் பாட்டில் அவங்க சொல்லிட்டு ஐயா கிட்ட மொழிவாங்கி. ஏன்னா நான் இப்போ பேசுறத விட எனக்கு என்ன சிந்தனைன்னா, அவங்களுடைய செய்திகளை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கத்துக்காக தான் சொல்றேன். இதுல என்ன அப்படின்னா, அழகடி சித்தருடைய ஒரு பாட்டை மட்டும் சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட நடைய கொடுக்குறேன். எஞ்சான் உடம்படியோ 7 வாயிலடி பஞ்சாய காரைவ பட்டணமும் தான் 2 அஞ்சாமல் பேசுகின்றாய் ஆக்கினைக்கு தான் பயந்து நெஞ்சார நில்லாமல் என் கண்ணம்மா நிலை கடந்து வாடுகின்றேன். முத்து முகப்படியோ உச்சந்தி வீடதிலே அது பாட்டு போவோம். உங்கள்கிட்ட அதை உங்கள்கிட்ட உடைக்கிறதா அது பாட்டேன். என்ன அப்படின்னா, இப்போ நான் தொடர்ந்துருந்தேன்னா உங்களுடைய சிந்தனைகள் நீங்கள் போய் சேராதுங்கிறதுனால கொஞ்சம் இது ஐயா கிட்ட மருத்துவம் எல்லாம் தெரிஞ்சங்க. மருத்துவத்தில் ரொம்ப காலம் கொஞ்சம் நாள் சின்ன வயசுலேயே வந்தவங்க. நம்ம சிவானந்த பரமஹம்சர்னு சொல்லி அம்மாபாளையத்தில் நீங்கள் சித்தாசனம் சித்தவேதம்னு ஒரு மொழியை எழுதினாங்க. அவங்க யாருன்னு சொல்லி பேசக்குள்ள போகர் தான் சிவானந்தராக வந்தாருங்கிறது தான் கூட்டு. இந்த போகர் உங்களுக்கு யாருன்னு தெரியும். முதலில் நான் நம்மகிட்ட ஒரு சித்தர், அவர்கிட்ட நேரடி சீடராக இருந்தவங்க 9
சீடர்கள், அவங்கள பற்றி எல்லாம் செய்தி சொல்ல போகிறாங்க. அவங்கள நேரடியாக தலை சிறந்த சீடர் நான்மதிங்கிறவர். அந்த நான்மதிக்கிட்ட தீட்சை வாங்கி இவங்க கூடிய 6 மாத காலம் அவங்க தங்கி இந்த சின்ன பையனாக இருக்கவங்களே இவர்கிட்ட அந்த ஞானங்கிற உணர்வு இருக்கு. அதனால நீ தான் ஜீவ சமாதி வைக்கணும்னு அவங்க வேண்டிக்கிட்டு இவங்க வீட்லயே தங்கி அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணி அந்த ஊர் மக்கள்லாம் காலராவில் ஒரு பெரிய நோய் வந்து இறந்தப்ப அவங்க வைத்தியரை இவங்களும் சேர்ந்து இளநீல குளுக்கோஸா மாத்தலாங்கிற செய்தி எனக்கு தெரியாது. இவங்க அதான் சொல்லுவாங்க, இளநீர் இருக்கு இல்லையா, இளநீரை 7 முறை வடிகட்டி அதை குளுக்கோஸாக மாற்றி சிரஞ்சியில் போட்டு அந்த ஊரில் பல பேரை காப்பாற்றணும்னு சொல்லுவாங்க. அதுபோல் நிறைய வாழ்வியல் நம்ம சித்தர்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதோ அந்த அனுபவங்களை பேசுறதுங்கிறது புத்தகத்தில் இருக்கிற அறிவு நமக்கு. ஆனால் புத்தகத்தில் உள்ள அறிவு அனுபவ அறிவாக உள்ளது. அங்கே ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இதுகிட்ட இருக்கிறது உள்ளறிவு, அனுபவ அறிவு என்னோட அவங்களுக்கு அதிகம். ஏன்னா 26 ஆண்டுகளா தினந்தோறும் தியானம் பண்ணாத நிமிஷமே இல்லைங்கிற மாதிரி அதாவது சதா கட்டாயமத்தில் உள்ள போயிட்டு இருக்காங்க. அவங்க பையன் வந்து அது மாதிரி போயிட்டா சீக்கிரம் டிஸ்ட்ரிக்ட் போயிடுவாங்கன்றதுனால உங்களை முடிஞ்சு வச்சு இங்கே ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கிறாங்க. இதை வந்து நாங்கள் சித்தாசிரமம்னு ஒரு ஆசிரமம் இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணத்தில் ரயில்வே நிலையம் இருக்கு இல்லையா, அதில் திரும்புகிற இடத்துல இந்த முத்துசாமி குமாருடைய கட்டம் ஒன்று இருக்கு. அவங்களுடைய பையனுக்கு இவங்க தீட்சை கொடுத்தாங்க. அது எத்தனை ஆண்டுகள் ஆகும்? ஒரு 19 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களுக்கு தீட்சை கொடுத்து அதோடைய தவமையை ஞாயிற்றுக்கிழமை இங்கே நடந்துருக்கீங்க ஐயா. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலும் அனுபவமும் சித்தர்களை பற்றிய பாடல்களும் தேவார திருவாசகத்துக்கு தோய்ந்து போய் நம்ம நாரை வழிபட்ட ஸ்தலம் தெரியும் இல்லையா, பிள்ளையார்ல அங்கே வந்து இவங்க ரொம்ப நாள் இறைவனுக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்களை பல முறை அங்கே போய் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட இவங்களுடைய பேச்சை நாமெல்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். அதனால எனக்கு வாய்ப்பளித்து உண்மையிலேயே இவ்வளோ பெரிய கல்விமான்களோ கல்வி கேள்விகளில் சிறந்த சான்றவர்களுக்கு முன்னால சிறுபிள்ளையாகிய நானும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு நன்றியை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாத நன்றி வணக்கமும் ஐயா கிட்ட இந்த அரங்கத்தை அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன். நன்றி ஐயா. நமஸ்காரம் என்பது பொருள், ஆத்ம நமஸ்காரம் என்பது உடலை பார்த்து நம்ம வணங்கணுமா, உயிரை பார்த்து வணங்கணும். உடம்பால் என்று உயிரால் எழுதார், திறம்பட மெய்ஞான சேர மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் இருந்து உடம்பை வளர்த்து உயிரை வளர்க்கும். இன்னொரு முக்கியம், அப்பர் சுவாமி பாடியிருக்கார், மந்திரமும் தேவம், மந்திரமும் தேவம், மருந்தும் பொருள் சந்திரமும்
விஞ்ஞானம் தருமறை உண்டெனில் உண்டென்பர் இல்லையே இல்லையேதான். இப்போ நம்ம இல்லையா கிருத்திகாங்க கிருத்திகை கார்த்திகை இது தேட 3வது நட்சத்திரம் கார்த்திகை. கார்த்திகை உங்களுடைய மனசை இங்கே திருப்பி விடாத, மனசை திருப்பி விட அனுப்பி ஒழுக்காது. காட்டுப்போ மனசை மனங்களும் மாட்டடைத்து தாண்டவ போனேன். இந்த மண்டபம்லாம் கண்டறிந்து தாண்டவ போனேன். தாண்டவன் பாடுற மனங்களை மாட்ட அடைக்க வளர்ந்து அவர் என்ன சொல்றாரு, உனக்கு மனம் இருந்தாலும் மந்திரமும் தேவும் மருந்தும் ஒருவரும் தந்திரமும் விஞ்ஞானம் தருமறையும் உங்களில் உண்மையவர் இல்லை இல்லையெல்லாம். இப்போ பெரியவர்களே இல்லை கூடியிருக்கீங்க, நீ முருகன் பற்றி பேச போகிற கார்த்திகை எது காய்ச்சல் கொடுத்து முருகன் பற்றி கொடுக்குறீங்க. சிதம்பர சக்கரம் என்பார்கள் அந்த சீமையில் உள்ள பெரியவர்கள். சிதம்பர சக்கரம் என்றால் அதுக்குள்ள தெய்வத்தையில் வரும். அச்சகம் பேசுமா, எத்தனை அச்சகங்கள்லாம் போடலாம், அது பேசுமா? நாம தான் பேசணும். அச்சகம் என்பது மனதுக்குள்ள தான் வச்சுக்கணும். மனமெல்லாம் மாற்றடைத்து தாண்டவ போறேன். இந்த மண்டலம் தான் கண்டறிந்த தாண்டவ போறேன். அப்போ மனம் நமக்கு உள்ளம். மனம்ங்கிறது அது உடனே நிற்காது, வெளியில் நிற்காது. நம்ம உடம்புல மனம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அப்பர் பழனிக்காரி நெஞ்சே நீரையாகி நெஞ்சு என்பது மார்க்கு தான் காட்டுவோம். குடும்பத்துக்கு எல்லாம் நெஞ்சே நீரையாய் நீங்கள் குறுந்தடை நின்மணி லஞ்சாடும் மலை மகிழ்மனாளன் நெஞ்சே நீரையாய். அப்போ நமக்கு மனம் என்னன்னு சொன்னால் குடும்பத்தில் வந்திருக்காரு. இப்போ நம்ம புண்ணியம் செய்யணுமா பாவம் செய்யணுமா? புண்ணியம் செய்யறதுக்காக இங்கே வந்திருக்கோம். நல்லார காண்பதும் நன்று, நலமிக்க நல்லா அன்பு கேட்பதும் நன்று, நல்லா பொருள்கள் உழைப்பதும் நன்று, அவங்களோடு இணைந்து இருப்பதும் நன்று. அப்போ நல்லவரோடு சேர்ந்து வழிபடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இங்கே வந்திருக்கோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனம், ஒவ்வொரு போம் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சிவஜீவின்னு ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. சிவஜீவி நம்முடைய விட்டுவிட போகுது உயிர், விட்டுவிட நம்மளை சுற்றிவிட போயிருக்கார் சொல்றார். அப்போ என்ன போச்சு உடம்புல இருந்து? ஜீவனாகப்பட்ட பிராணாகப்பட்ட ஆத்மாகப்பட்டது அது வெளியே போகுது. இந்த உடல் எப்படி உண்டாச்சுன்னு கேட்டால் சிற்றின்பத்தில் தான் உண்டாச்சு. இது வந்து இப்போ என்னமோ செய்கிறோம், என்னமோ பார்க்கணும், என்னமோ கேட்கணும், ஆடல் பாடல் எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் கேட்கணும். ஆனால் உண்மை நிலையை அறிய முடியல. கோயிலில் ஏன் கட்டி வச்சாங்கன்னா, ஏன் இந்த படம் இங்கே இருக்கு, ஏன் இந்த எழுத்து இங்கே இருக்கு, ஏன் மூலஸ்தானங்கள் ஒன்று இருக்கு, இந்த மூலஸ்தானத்தில் என்ன இருக்கு? சிவலிங்கம் இருக்கு. அதுக்கு கண்ணு மூக்கு காது ஏதாவது வச்சிருக்கா? பாக்கி சாமிக்கெல்லாம் கண்ணு காது மூக்கலாம் இருக்கும். சிவலிங்கத்துக்கு இருக்குதா? கிடையாது. அதான் மூலஸ்தானம். மூலமாக இருக்கப்பட்டது மனம், இந்த விரல், சித்தம் இந்த விரல், புத்தி இந்த விரல், அகங்காரம் இந்த விரல். பிரம்மனுக்கு 4 தலை.
இந்த 4 தலையை நான் அடைக்க ஆகுது இந்த அங்குஷம். அங்குஷம் கட்டவர் கல்யாணம் பண்ணுறவங்க பொண்ணு பிள்ளை சிறுவர்கள் மாற்றிக்குவாங்க. இது மானம் சித்தம். இந்த இடத்துல மோதிரம் போடுவாங்க. மோதிரம் இந்த வரலாம் போடுவாங்க. இந்த வரலாம் மாதம் போட்டு அவங்க சரி. இது பெரியவர்களுடைய வாரம் நடைமுறையில் வந்துருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆங்காரம் உள்ளடி 5 சுட்டு அறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதற்காக இந்த மாயா பெருமை மயக்கத்தை ஊழலுக்கு மதிமயங்கி பாருங்க. இது கண்ணம்மா படிக்கிறார். கண்ணம்மா பாட்டில் ஒரு பாட்டு. மாயா பெருமை மயக்கத்தை ஊழலுக்கு கண்ணம்மா மதிமயங்கி பாருங்க. கண்ணம்மான்னு சொன்னால் என்ன? கண் என்றால் அது தத்துவார்த்தத்தில் என்ன சொல்றது கேட்டால், கண் என்றால் கண் அறிவு, கை என்றால் மனம், கால் என்றால் வாசி. இந்த கோயில் எதுக்கு கட்டாங்கன்னா, தத்துவத்தை துவம் நீ அசியான. நீ தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். தத்து என்பது அது துவம் நீ அசியான. நீ தத்துவத்தில் நீ ஆடணும். நீ ஒன்றும் உணரணும். தன்னைத்தான் அறிவானாலும் தானானே அறியலாம். தன்னைத்தான் அறியணும். உன்னிலே இருந்ததொன்று என்னிலே இருந்ததொன்று யான் அறிந்து கொள்ளேன். என்னிலே இருந்ததொன்று யான் அறிந்து கொண்டது. என்னிலே இருந்து உணர்ந்து யான் உணர்ந்து கொள்ளேன். செத்து கொடுத்து உணர்ந்து மட்டும் கிடையாது. நாடி கொடுத்துருக்க உடம்பு. இந்த உடம்பை நானாக வச்சிருக்கணும். இப்போ நம்ம சுதந்திர புருஷனா மண்ணுக்கு அடிமையான புருஷன். அன்பர்களே, கொஞ்சம் சிந்தனை தேவைப்படும். மண்ணிலே வளர்ந்தோம். ஒரு பொதுமை வந்துருக்கு. காடு வாங்குறது ஓடு போகுது. இது பழமொழியில் வந்துருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? சிந்தனையே கொண்டு வரதில்லை. நம்ம உலக வழக்கத்தில் என்ன கேட்டால், ஒரு ஆம்பளை பொண்ணாட்டி அனுப்பட்ட ஆகணும்னா எல்லாரும் உடனே பார்ப்பாங்க. என்ன நகருக்கு எல்லாம் நகருக்கு பண்ணாங்க பார்ப்பாங்க. ஒரு நல்ல சொற்பொழிவோ நல்ல பந்தியில் பேசுறதுக்கு யாரும் மக்கள் கேட்க மாட்டாங்க. அந்த அறிவு இல்லை. பெரிய படித்த மாநகரம். மாநகரத்தில் என்னன்னு கேட்டால் ஒரு 30 பேர் இருக்கும். அதனால இது கும்பமணி பிறந்த அவர் இந்த கும்பமணியால் நிறுவப்பட்ட இடம். இந்த மகாமகம் 12 எழுத்து கொள்ளலாம். மகாமகம் அது மக நட்சத்திரத்துக்கு ஒருத்தானது சிம்மலக்கணம். சிம்மத்துக்கு ஒரு இடம் சூரியன். 12 சூரியன் கூட சூரியன் இங்கே செய்யறதான் நம்ம ஒரு அனுகரம் மனதில் திருவிழா வச்சிருக்கோம். அப்படி பார்க்குற பொழுது கோயிலும் குளங்கள் எப்படி கட்டியிருக்காங்கன்னா, நீங்கள் எல்லாரும் நம்ம கேள்வி கலக்கணும். நன்றி தான் உட்காந்துருக்கு படுத்துருக்கு. உள்ள சாமி இதோட கண்ணாடிகள்லாம் பற்றி தான் பார்க்கணும். கிடையாது, ஏற்றியில் கிடையாது. எப்படி இருந்தாலும் ஒரு அலங்காரம், ஒரு அழகு, ஒரு திருவிழா அப்படிங்கிறதெல்லாம் காட்டி தான் இந்த கோயில்களை அமைச்சாங்க. இந்த கோயில்ங்கிற சொல்லிட்டு என்ன அர்த்தம்? கோயில் என்றால் சப்தம். இந்த உடம்பு சப்தம் இருந்தவருக்கெல்லாம் உதவி சப்தம் பண்ணுறது பணமாக போகும். இருக்கும் இடம், சப்தம் இருக்கும் இடம் தான் கோயில். உள்ளம் பெரும் கோயில், உன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், கள்ள கோயிலுக்கும் காணா மணிவெடுப்பு என்று
திருமுறை பாடியிருக்காரு. திருமுறையை பற்றி விசாரணையிலே நாம் 4000 வருஷம் 3000 வருஷம் கணக்கு போடுறோம். கண்ணு கேட்டாலும் நிற்க வேண்டாம், கண்ணு தான் பார்க்கணும். அப்போ அதில் என்ன கருத்து இருக்கு அப்படின்னு சொன்னால், உன்னுக்குள்ளே நான் இருக்க, என்னுக்குள்ளே நீங்கள் இருக்க, ஒன்றை அறியாமல் உலகளந்தே போராடும். காசிக்கு போயிட்டு வராங்க, சாவாத இருக்காங்களா? பெருசாக போகிறாங்க. அப்புறம் 70 தான் நம்ம பண்ணோமா, 40 தான் பண்ணோமா, நம்ம உடம்பா 40 தான் நம்ம பண்ணோமா? சுதந்திரம், நாடு சுதந்திரம், நமக்கு சுதந்திரம் இல்லை. நாம எதுக்கு பொறுப்புட்டோம் என்றால், வழி தெரியாத நெருப்பட்ட சற்புதல் நேர்வழி காட்டினால் பின்பற்றிருக்கும் சிவம். நல்லவங்களை அணுகிறது இல்லை. இப்போ வெளிப்பிடிச்செல்லாம் கொண்டு வராங்க, நம்ம காய் கொண்டு தான் நிற்கிறாங்க. சுவாமி சிவானந்த பகவதர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, அமிதா காய் இருக்கிறது எல்லாருக்கும் எண்கள் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் எண்கள் காசு கொடுத்தாரு. அந்த வாகனங்கள்லாம் பணம் கொடுத்தா தான் அங்கெல்லாம் நடக்கும். இந்த வித்தியை கழிச்சு கொடுத்தவங்களுக்கு கோமணம் கொடுக்கணும், வேட்டி கொடுக்கணும், சாப்பாடு கோவில் போடணும், ரொக்கத்துக்கு வழியிருக்காங்க. இது ரொம்ப நூல்களெல்லாம் படிக்க வேண்டியது. இப்போ நம்ம பாட்டை நாகமாக பாடாலும் 10 பேர் கேட்பாங்க, இதை கேட்க மாட்டாங்க. சின்ன புத்தகம் அப்படி குரல் சில கவலை செல்லாமல் பூவாதம் பழைய செய்வாங்க. அதை படிக்க ஞான இது புகட்டா உபதேசம் கவி புகட்டு செய்யுது. எட்டாவது இலக்கணம் வேலையாக வந்ததுன்னா வேறொருவருக்கு எட்டாவது கொடுப்போம். இவையாத தீர்த்தம் இது முடிச்சு கட்டாத நிறுத்தம் கருதாத நிறுத்தம் பருத்தி உள்ளே முட்டாத போட்டு முடித்து போனாலும் முடிந்தது. எடுபட்ட சத்துள்ள நேர்வழி கட்டணம் துன்பத்தில் கொடுத்துருவோம். வீட்டுக்கு சிவமன் ஒரு பேர். சிவம் சாந்தம் உலகநாதம் ரோமம் வெறியம் உலக அனைத்தற்காகவும் கிருஷ்ணாவும் குணம் ஆரோக்கிய சர்வ தேவானம் விவாதம் பெருமை சமுதத்தில். அப்போ நாம தன்னை அறிந்து இன்பம் கூட பெறுகிறாரோ ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டியிருக்கிறார். உள்ளுக்குள்ள நான் இருக்க, உள்ளுக்குள்ள நீ இருக்க, உன்னை அறியாத உலகம் தான் போடுறது. காஞ்சிக்கு போனேன்னா, டெல்லிக்கு போனேன்னா, எந்த ஊருக்கு போனேன்னா, என்ன கைலாயத்துக்கு போடுவான்னு கேட்டான். உன்னை நீ அறிய வேண்டும். தன்னைத்தான் அறிவான மாணவன் இருக்கலாம். தன்னை அறிவு உடம்பினில் உட்கொள்ளுகிறது. உடம்பினில் உத்தமம் கொள்கின்றது. உடம்பின் உள்ளிருந்து ஓங்குகின்றது. கடை பிளஸ் ஒரு சொல்லுக்கு ஒரு அர்த்தம். கடை பிளஸ் உள்ளமாகப்பட்ட மனதை கடக்கும். அப்போ நம்ம மன அழகல் இல்லை. மனதிலும் மாற்றடித்து தாண்டவ போறோம். இந்த மண்டல மண்டலமாக கண்டறிந்து தாண்டவ போறோம். மனதை அடைத்து ஒருநிலைப்படும். ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஒரு வருடம். அது என்ன செய்யணும்? பூஜை வாங்கின ஊட்டாவது புகழ்ந்து அவர் குரல்ல உண்டாக்கி படிக்கிற பாட்டில் விஜய சாசனம் படிச்சுட்டு போவது. அப்போ 4 வரல அப்பா சொல்லிட்டாரு, மஞ்சளும் தேவம் மருத்துவம் குருவர்களும் கஞ்சிரமும் மெய்ஞானும் தருவரையும் முந்தனில் முந்தன்பர் இல்லைங்கள் இல்லையா. இப்போ நீங்களே எதுவும் இருக்கீங்க நம்மளாம் கேட்டா ஒரு நல்ல சொற்கொள்ளி கேட்கலான்னு வந்துருக்கணும்.
மனம் உருவணும். வெள்ளத்தான் பாயாத நெஞ்சங்கள்லாம் கண்ணிலையும் பரவாயில்லை கணிகள். மனம் ஊற்றி தனியாக ஊற்றணும். அவள் அன்போடு இருக்கணும். எல்லாருக்கும் அன்போடு படணும். போது உள்ளவர்கள் பொறுத்தையும் மருந்து இப்படிதான் 2 லட்ச ரூபா 2 கோடி பணம் கொடுத்தாலும் நம்ம ஒன்றுப்பா காலையில் புடவை பார்த்துட்டு கிடையாது. போதுங்கிற மனம் நமக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் நம்முடைய கஷ்டத்தை எப்படி இந்த வாழ்நாள் எப்படி பார்த்தோம், எங்கே இருந்தோம், எங்கே வந்தோம், ஏறெடுத்தோம் இந்த உடல் பொங்கலிட்டோம் இந்த பொய்யுலையில் போக தெரிஞ்ச நாங்கள் இருந்தால் கடைசி கட்டி எங்கே போனோம், விடுதலுக்கு தான் போனோம். இது அவசியம் தானா? மனிதன் தன் மணி தன்னை மனிதனாக அவமானிக்கணும். அது 1300 வருவோம், 1600 வருவோம், 2ஆம் மனத்திற்கு தாழ கோடிக்கு வருவோம் உண்டாகி உண்டாக. அப்போ நாம் மண்ணிலே போனோம், மண்ணிலே வந்து மண்ணில் சொல்லி போகிறோம். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மண்ணிலே விளையுது, அதை மொத்தம் பகுதியில் வச்சுக்கணும். அப்படியே இருந்தால் ஆகிட்டு வரும். நாம் சாப்பிட்றது எது அதுதான் சாப்பிட்றோம். நாம் அண்டி தான் போகிறோம். அப்போது என்னதான் நீங்கள் காற்றை பிடிக்கணும், விட்டு விட்டு போகிறது எது? காற்று. எல்லாம் காற்றுல தான் இருக்கு. இப்போ காற்றுலே சில சொற்கள்லாம் வருது. பெரிய விஷயங்கள் மாற்றம் நாற்பது காற்றுல தான் போகுது. இந்த உடம்புல காற்றுல இது பேச போகுது. உடம்பாக உயிராக ரெண்டு சேர்த்து இருக்கணும். அப்போ சித்திரம் பேசும்போது இருக்கு, சித்திரத்தை அனுபவிக்கும். சாமியார போது கிடையாது. யாரும் இல்லைன்னு கேட்டால் நம்ம ஜீவனை அழிக்காமல் இருக்கிறோம்னா இல்லை இருக்கான். பாப்பாதம் கை பாதம் மொசாதிக்காரன் பொங்கல் கட்டி தான் நம்ம ராமையாக இருக்கணும். கட்டி போடுறாங்க, ஜட்டிலும் போட்டுவிடும் பொங்கல் தான். அப்போ ஜட்டி கட்டி போட்டால் ஜட்டி. அப்போ பாப்பாதம் கை பாதம் மொசாதிக்கணும் 3 பதனமாக இருக்கும். இப்போ பொறுத்துக்கு குறையுது. பல விதமான மனங்களை செலுத்தப்படும். எந்த விட்டாலும் ஒன்று கட்டாங்க. பல விதத்திலும் மைனர் பிள்ளைகள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிறவங்கெல்லாம் சீக்கிரமாக முடிச்சு விட்டாங்க. கல்யாணம் பண்ணணும்னு என்னன்னு கேட்டால் மக்கள் தான் பண்ணணும் கொண்டாடி அந்த மாதிரி ஆகிடும். நான் ரைட்டு பண்ணிட்டு அதனால வந்து நல்லா தெரியுது. அதனால எனக்கு உண்மையில தெரியுது. அதனால திட்டத்தினுள்ள சந்தாசிக்கம் காட்டு, சட்டத்தினுள்ள சந்தாசிக்கம் காட்டு, அப்பாளுக்கு அப்பால கடுமுட்டுல கடுமுட்டை காட்டு. அப்ப நம்ம செலுத்திக்க வாழ முடியாதா? மனிதனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. மனிதன் கண்மணி மனிதனாக அழுந்தாங்க. நாம மனிதத்தன்மை பண்ணி நாம மனிதத்தன்மை இருக்கணும். நீ மனிதனாக சிந்திக்கணும், மனிதனாக நீ வாழணும். அப்போ என்ன செய்யணும்னா தன்மணி மனிதனாக அனுப்பணும். அந்த மனிதனாக அனுபவித்தால் நாம் வேலை எந்த காலத்தையும் செய்ய மாட்டோம். மனமெனும் மாற்றடைப்பு மண்டபப்போனே இந்த மண்டபம் கண்டு தெரியும். நகர காலத்தில் நாக கையென்றால் மனம், கண்ணென்றால் அறிவு, கால் என்றால் வாய், கால்களால் பயணி. வீட்டுக்கு கால் மடங்கு கை எல்லாம் வேலை உடம்பு ஒன்று கூட்டணும் ஒன்று வேலை.
அப்போ நம்ம எதை முடிக்கணும்? மஞ்சாடும் மாலை கண்கள் நாவலன் திருவாசகமும் தேவாசமும் நிறைய பாடியிருக்காங்க. திருவாசகத்தில் ஒரு பாட்டு இந்திலே வயமயக்கி இருப்பதற்கே காரணமாய் அந்த நிலையில் தெரிந்து போய் அருணர்கள் ஒருவர்கள் சிந்தனை தெளிவித்து சிவமாக்கி அணையாண்டார். அந்த மேல ஆனந்தம் மணிக்கூரில் கண்டது. மணிக்கூர் எல்லாம் சேர்ந்தவங்க சிந்தனைகள் ஆகாத பரமன்ற ஈஸ்வரர்கள் நமக்கு தெரியும். இதோட தேவலோகம், இதோட மாநிலோகம், இதோட அருளோகம். சூரியன் நம்ம கோயில்கள் நம்ம மட்டும்தான் இருக்கு. சூரியன், இது சந்திரன், இது செவ்வாய், இது புதன், 13 குரு, 8 சுக்கிரன். இப்படி வாய்தான் பிடிச்சி தண்ணி எங்கெல்லாம் தேடிட்டு போகிறோம். யோசிக்கிறது சொன்னாங்க, நாங்கள் சொன்னாங்க, அங்கே போனால் இங்கே போனால் சரியாக கொடுக்குறாங்க. நன்மைக்கு சார்பாக நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்று நிர்ணயிக்கிறோம். நாம் நல்லொழுக்கமாக நடத்துவதனால் நமக்கு எல்லா நேரமும் பிடிச்சாலும் நல்லா நடக்கலாம். அப்போ தெரிஞ்சீவியாக இருக்கணும். கை லாயம், கையெல்லாம் மனம், லாயம் உள்ள கட்டணும். கை லாயம் புனித கட்டை எடுத்துதான் லாயம் வரும். உடனே சேர்ந்தாங்க ஐயா, புனித கட்டை எடுத்துதான் லாயம், மாடு கட்டுக்கு போட்டாங்க. இந்த மனம் நிற்காது ஒரு இடத்துல ஓடிட்டு. அதான் நெல் பெருமாளுக்கு கோயிலில் படுத்துருக்காரு, கேள்வியிருக்காங்க. அது ஏன் படுத்துருக்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். நம்ம கேட்கவில்லை. சாமி போனோம் கொண்டுட்டோம், பூஜை பூஜிக்கிட்ட வந்து விபூதி விவசாயிகள் விதிகாமல் விவசாயி எவ்வளோ பயமாக்கி சூழல் வைக்கிறது. நீ என்றால் அறிவு, பூஜை என்றால் அறிவு. அறிவியல் அறிவு இருக்கு. விபூதி போட்ட தப்பு கிடையாது. ஏன் விபூதி பூஜை கேள்வி வருது. நீ என்றால் அறிவு, பூஜை என்றால் அறிவு. ஒரு நூலுக்கும் அர்த்தம் கடவுள் உள்ளவாக்கப்பட்ட மனத்தை கடவுள் மனதில் மாற்றடித்து தகவல் அந்த மன்னரை தான் கட்டளை தகவல் மனதில் மனிதன் இருக்கிறான். பலர் மனதனம் மடக்கொலைகள் மிகப்பெரிய நீதான் மன்னித்து இருக்கிறார். இப்போ எல்லோரும் சமாதி எடுத்துட்டாங்க. மலர்தான் சமாதி எடுத்தாங்க. மக்கள் தானே எப்படி கூட காசோட அவசரம் நடந்தது. அது பிராணம் காற்று சேர்த்து நம்ம இடத்துல இருக்கிறது உடம்பு உயிரும் ஒன்றா. உடம்பு உயிரும் ஒன்றா இருந்தால் தான் எல்லாம் நடக்கும். உடம்பு உயிர் போட்டு கூட இது கிடையாது. எதை செஞ்சாலும் சரி மனசு அடிதான் நம்ம உணவுக்கு என்ன செய்யணும். இது மாதிரி பாடங்களை பார்த்தா அந்த அர்த்தம் சொல்லுவது தெரிஞ்சுக்கணும். வெளிப்பட்ட சத்துள்ள நேர்வழி காட்டினா விட்டு பூசிக்கணும். வழிகாட்டுதல் இருக்காங்களே அவங்க நேர்வழி காட்டு. கட்சியிலையும் பொருட்களையும் வெண்ணிலாவே காட்ட வைத்தால் அறிவுடன் வருகிறார். ரயில் இல்லை, நாம் தான் குழப்பங்கிறது தான் இருக்காங்க. நாம் வர்ணிக்கிறது இல்லை. சுற்றி வரும்போது கோயில் உள்ள கலகங்கள்லாம் இது என்ன அது என்ன அது என்ன. இந்த ஒரு சொல்லிட்டு எனக்கு ஆட்சிக்காரர்கள் வழிகாட்டினவர் இதை இந்த சொல்லிக்க அர்த்தம் அவங்க சொன்னால் வித்தியை கற்றுக்கொள்ள அர்த்தம் அவங்க. அவர் தான் எனக்கு இந்த வித்தியை கற்றுக்கொடுத்தார். வித்தியை பெருமவர் பிராணாயம் யோகா எல்லாம் இருக்கிறதா எல்லாம் இருக்கிறது எல்லாம் தான் இருக்கு. இப்போ வெயிட்டு தூரம் இருக்காங்க. கட்சி வந்து வெயிட்டு சுற்றிட்டு இருந்தால் தான் அவங்க நல்லா இருக்குது.
அதே போல் எக்ஸல் பண்ணாமல் எக்ஸல் பண்ணிட்டு இருந்தால் தான் நல்லா இருக்க முடியும். இல்லைன்னா உள்ளே அவங்களுக்கு இருக்க முடியாது. பழக்கத்தை நாங்கள் பழகிக்கணும். அப்போ என்ன நம்ம அறியாமல் இருக்கணும். இப்போ சாவு கிடையாது. உண்மை சொல்லணும், உண்மையான சொல்லணும். சத்தியம் சொல்லிட்டு அப்போ வளர சொல்றாரு. அந்த வாழ்க்கை நேரம் காலத்தில் சிவானந்தம் பார்க்கணும். கோயிலோ குளங்களோ பாட்டோ சேர்த்தால ஒன்றும் எல்லாம் உண்மையே தான். அதுக்கு நாம அர்த்தம் கண்டுபிடிக்கிறது இல்லை. கோயிலாவது கோயில குளங்களும் நமக்கு நேர்வழி காட்டணும். இவ்வளோ காட்டில் இருந்ததுன்னா அது ஒரு தைக்கியம் நம்ம அடையணும். இங்கே சூழல் ஜாமியாக வேண்டிய உண்மையில் காட்சி ஒன்று வேண்டியது. நம்மளை மனதையும் ஜீவனையும் மனமும் ஜீவனும் இது காடுடைய முக்கண்ணால் பாட்டே என்ன ஏதோ இது காடுடைய முக்கண்ணால் பாடி பாடி நல்ல பாட்டு இந்த அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அப்போ மந்திரமும் தேவம் மருத்துவம் புலர்களும் தந்திரமும் விஞ்ஞானம் தருமனை உண்டதில் உண்டென்பது நிலையம். இப்போ இவ்வளவு பேர் இருக்கிறப்ப ஒரு 30 பேர் இந்த காரியங்கள் ஒரு அர்த்தம் அதுக்கும் ஒரு பலன் இருக்கு. இப்போ சிவசிவா சொல்லிட்டு இருந்தா வாசின்னு வரும். வாசின்னு சொன்னா சிவசிவா இருக்கு. இது நீங்க தனிமையில் செஞ்சு வரும். இப்போ நாம சித்தி போட்டுருக்கோம். நானே முத்த நிலை அடையிருக்கோம். நாம செஞ்சுக்கணும். சாமியால போனாதான் ஞானம் கிடைக்கணும்னு கிடையாது. சாமி என்பது கேள்வி, யாரும் என்பது கேள்வி. உச்சிக்கு மேலே உண்ணாவுக்கு அச்சவளுக்கு எழுதணும். அச்சுடனான வாழ்க்கையை அணையாமல் நமக்குள்ளே கேள்வி அது உதவலாம். பிரகாசம் தானே கண்டவர் விடுதலை கண்டவர் அப்போ மூக்கே நிம்மரம் எதை முகணும் நம்ம ஜீவனை இருக்குன்னு ஐயா சுற்றுவான வருவேன். நம்ம கீழே நம்ம காற்றை வந்து இப்படிதான் இருக்கு. கோடையில் எதிர்பார்த்து கடைகளை இது ஜீவனுக்கு தெரியாது. நமக்கு நாட்டு 3 நாட்கள் அண்ணாமலை புதி உண்ணாமலைக்குரிய அண்ணாமலை செய்யணும். அண்ணாக்கள் சொல்ல அண்ணாக்களை புதி செய்யுங்க. புதிக்கிறது என்னென்ன கேட்டால் நம்ம மனதில் தியானிக்கணும். வித்தியானம் உயிர் எழுத்து உயிரெழுத்து உயிர் எழுத்து 8 2 6 7 கட்ட மாநிலம் 8 ஆனா தமிழ் எழுத்துல 8 ஆனா 3 2 50 வருடத்துக்கு முன்னாடி எல்லாம் 60 வருடத்துக்கு முன்னாடி எல்லாம் பஞ்சாங்கத்திலாம் தமிழ் எழுத்துதான். இப்போ வகுத்தத்தை தமிழ் எழுத்து இல்லை. இது வெளிநாட்டு பாட்டு தான். இது ஈஸியாக இருக்கிற பக்கத்தில். அப்போ 8 2 6 அண்ணாக்கள் பூஜை எந்த பூஜை அண்ணாக்கள் பூஜை நாக்கு உண்ணாக்கு அண்ணா அதுக்கு நீங்கள் வயிற்று
மதிப்புரிய உணவளித்து அண்ணாமலை பேர் வந்து காரணம்னா அதுக்கு என்ன பொருள் இருக்கு? பொருள் என்பது தெரியாத பொருள் போடுவது இப்படி வாழ்க்கை பொருள் அற்ற நம்ம காரணம். இப்போ முருகனை பற்றி கொடுக்கணும். ஆழ்ந்து அகழ்ந்து உண்மையிலே கைது வேறு தான் வேறு ஆழமாக இருக்கணும், அகழ்ந்து முடிக்கணும், அது உண்மையில்லாமல் அதான் வேறு தத்துவம். எல்லாம் முடிக்கணும். அப்போ தச்சது துவமணி அதிகாரம், தச்சது துவமணி அதிகாரம் தத்துவம் நீ ஆகும். சிந்தனைக்குனாலும் கொடுக்குறோம், பரவாயில்ல செய்யலாம். புதுவாக பிறக்கணும் புண்ணியாவும் அடியன் மனத்தே வலுவாறு இருக்க வளர்ந்தனை உலகத்தே தொழுவார்க்கு இருந்து அங்கு அருள் செய்வார் செழியை புணர்ந்து செந்தனை மேல் வந்த இவனே அவர் வேண்டியால் அடையும் பேசுகிறது தவறாக இருந்தால்